ஹாய் கைஸ், ஹாப்பி ஈவினிங். எங்கள் அம்மா ஊரில் நான் அகத்தீஸ்வரர் கோயில் சொல்லியிருப்பேன். அங்கே வராகி அம்மனுக்கு தனியாக வந்து சிலை வச்சு இந்த மாதிரி அது கோயிலுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து ஆஷாட நவராத்திரி நடந்துகிட்ருக்கு. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க. வராகி அம்மனுக்கு தான் மொத்தம் வந்து 4 நவராத்திரி இருக்குங்க. வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி. நம்ம தசரான்னு சொல்கிறோம்ல, அதுதான் சாரதா நவராத்திரி. இது வந்து ஆஷாட நவராத்திரி வந்து வராகி அம்மனுக்காகவே உகந்த நவராத்திரிங்க. இந்த 9 நாளும் எங்கே இருக்க வராகி அம்மனுக்கும் அவ்வளோ விசேஷங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க. இது ரொம்ப சிறப்புங்க. இது வந்து ஆனி மாதம் அமாவாசைக்கு அடுத்து தொடங்கி 9 நாள் நடக்குங்க. கண்டிப்பாக ஒரு கோயிலையும் ஒரு அலங்காரம் பண்ணி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து என்னோட அம்மா ஊரில் இருக்க கோவிலில் நான் ஒரு நாள் இது அபிஷேகம் எடுத்திருக்கேன். இது வந்து தொடர்ந்து நான் எல்லா அலங்காரத்தையும் தொடர்ந்து ஒரு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். வராகி அம்மன் வந்து சப்த மாதர்களில் ஒருவங்க. கிராமத்தில் ஒரு கிராமத்துலேயும் கண்டிப்பாக சப்த கன்னிகளுக்கு கண்டிப்பாக கோவில் இருக்கும். அதில் உகந்தவங்க தான் வராகி அம்மன். இவங்க வந்து ஒரு கையில் உலக்கையும் ஒரு கையில் ஏர் கலப்பையும் வச்சுருப்பாங்க. விவசாயத்துக்கு அவ்வளோ வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். இவங்களுக்கு நம்ம தானியத்திலே கோலம் போட்டு வழிபட்டால் இன்னும் ரொம்ப நல்லதுன்றாங்க. பஞ்சமிக்கு ஒரு சிலர் வந்து நம்ம வீட்டில் விளக்கேற்றி கும்பிடுவாங்கல்ல, அவங்கெல்லாம் கோலம் போடும்போது அதை தானியத்தால் அலங்காரம் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து வராகிக்குன்னு தனி சிலை வச்சுருக்காங்க. அந்த ஆஷாட நவராத்திரி அப்போ அவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க. இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க. ஒரு நாள் குங்குமம், ஒரு நாள் சந்தனம், ஒரு நாள் தேங்காய்ப்பூ, நெக்ஸ்ட்டு வந்து காயில் பழத்தில் ஒரு நாள் ஒரு அலங்காரங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. வளர்பிறை தேய்பிறை 2 பஞ்சமியிலே நம்மளால் கோயிலுக்கு போக முடியலனாலும் நம்ம வீட்டிலே கோலம் போட்டு வராகி அம்மன் படம் வச்சு நம்ம விளக்கேற்றி மனசார கும்பிட்டாலே போதுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்க கஷ்டங்கள்லாம் போயிடும். பஞ்சமியில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் இந்த ஆஷாட நவராத்திரியில் வர பஞ்சமி இன்னும் சிறப்புங்க. நம்ம ஒரு வருஷம் கும்பிட்டதுக்கான பலன் அன்றைக்கி கும்பிடும்போது கிடைக்கும். இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நான் வந்து ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல. இப்போ தீபாரதனைங்க. அப்பா பார்க்கவே இவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குல்ல. இன்றைக்கி பழத்தாலே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நான் 9 நாள் பண்ண அலங்காரத்தையும் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பார்க்கும்போதே அப்பா சூப்பராக இருக்குங்க. இந்த தீபாவளி அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நம்ம கோவிலுக்கு போகலனாலும் வீட்டிலே ஒரு நெய் தீபம் ஏற்றி கண்டிப்பாக கும்பிடலாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் எல்லா அலங்காரத்தையும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். மகிழ்ச்சி. பை கைஸ்.